ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து காமிக்க போகிறேன். மேபி சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம், எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ முன்னாடி நாளே நான் என்ன பண்ணேன் வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டீஃப்ரோஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகுன்னா எல்லா வாட்டர்லாம் கீழே போகும். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு அட்வைஸ் என்னென்னா வந்து நீங்கள் முன்னாடி நாள் டீஃப்ரோஸ்ட் பண்ணும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய திங்ஸ் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே எல்லா திங்ஸும் வெளியில் எடுத்து வச்சுட்டு டீஃப்ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய தண்ணி வந்து ஒழுகிட்டே இருந்துச்சு. எல்லா ரேக்லேயும் வந்து ஒழுகி எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சோக் ஆயிடுச்சு. அந்த ஐஸ் கியூப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து கரையில. அதனால் வந்து நான் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஸோ தட் ஐ கிவ் சம் டைம் ஃபார் இட். அதுக்குள்ளே வந்து அது கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் தனியாக வைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நான் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு டிப் என்னென்னா வந்து இந்த கொரியாண்டர் லீவ்ஸு, கறி லீவ்ஸு, அப்புறம் வந்து இந்த பூண்டு, லெமன் இதெல்லாம் வந்து செப்பரேட் பாக்ஸை வந்து போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓவர் த வீக் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறது. எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நான் கட் பண்ணி வீக்கெண்ட்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ தட் வீக் டேஸில் வந்து எனக்கு குக் பண்ணும்போது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து ஒரு 1 வீக் வரை வந்து அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். நான் முன்னாடிலாம் வந்து கவர்லலாம் போட்டு வைப்பேன். சீக்கிரம் வந்து அது ட்ரை ஆகிடும், இல்லை நான் வந்து வெட் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எது வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், லெமன், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நான் முதல்ல க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து சன்னில் வந்து வச்சேன். அது ட்ரை ஆகிற அந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் வெளியில் கேட்டாவே கிடைக்கும். 10 rupees 15 rupees ஸ்பாஞ்ச். அது வந்து க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வெட் கிளாத்தோ இல்லை ட்ரை கிளாத்தோ யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜ் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அது இருக்கிற டர்ட்ஸ், மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் க்ளீனிங் வந்து நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டரில் சோக் பண்ணிட்டு இன்னொரு தடவை உள்ளவே வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து காலின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஜென்ரலாகவே ஃப்ரிட்ஜ் உள்ளெல்லாம் காலின் யூஸ் பண்ண மாட்டேன். வெளியில் மட்டும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்க காலின் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ காலின் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்பாஞ்ச் வந்து வாட்டரில் சோக் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து நான் துடைக்கிறேன். காலின் இல்லாமல் வேறு ஏதாச்சும் லிக்விட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணும்போது அது வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் மோரோவர் இந்த ஷிங்க்ஸ்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு சில லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் க்ளீனிங் முடிச்சோடனே உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறேன். ஸோ ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து சன்னில் வந்து அது காயறதுக்கு வச்சுருந்தேன். அதெல்லாம் கூட ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் செட் பண்ணுறேன். இந்த ட்ரே, இந்த சைடில் பாக்ஸஸில் வந்து முதல்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வைக்கும் போது வந்து அப்புறம் கரைப்படும். லாஸ்ட்டாக ஒரு 3-4 months ஆயிடுச்சுங்க நான் க்ளீன் பண்ணி. அதனால தான் இவ்வளோ டஸ்ட், இவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணல, மெயின்டைன் பண்ணல. பட் ஸோ 3-4 months கழிச்சு இப்போ தான் வந்து பண்ணுறோம். இதுக்கப்புறமாச்சு ரெகுலராக ஒரு 15 days ஒன்ஸோ அட்லீஸ்ட் 1 month ஒன்ஸோ வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்குள்ளே அந்த எடுத்து வச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து க்ளீனாக தொடச்சி வச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டெய்னர்ஸில் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் கூட அப்படியே ஓப்பனாக வைக்காமல் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து வைப்பாங்க. இது வந்து நான் ரிலையன்ஸில் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த மாதிரி 3 பேக்ஸ் சேர்த்து ஒரு 50 rupees என்னமோ தான். ஸோ அதில் வந்து ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் அதில் போட்டு வச்சிங்கன்னா வந்து அதுவும் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சிங்கன்னா வந்து அது வாட்டரி ஆகிட்டு சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுதான் வந்து நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ அதனால் இந்த பேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரேஸ்க்கெலாம் வந்து கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி ஒன்று விற்பாங்க. அது அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் கூட கிடைக்கிது. நான் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். அது கூட நீங்கள் வாங்கி அந்த ஸ்லேட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ட்ரே மேலே வந்து அந்த ஷீட் மாதிரி வரும். ஸோ அந்த ஷீட் மேலே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிங்கன்னா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஷீட் மட்டும் தொடச்சி வச்சிங்கன்னா இல்லை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். இந்த ட்ரேஸ்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து வாஷ் பண்ண தேவையில்லை. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோவா இல்ல. ஸோ, அதனால தான் வந்து நான் கிளீனிங்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் நெறைய இருந்துச்சுன்னா வந்து நம்ம எடுத்து வெளியில வைக்கும்போது, அந்த ஒன் டே வந்து வெளியில இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ, வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில வந்து நீங்க இந்த மாரி கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே செட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டா வந்து இந்த வாட்டர் ட்ரேஸ் இந்த ஐஸ் கியூப் ட்ரேஸ் வந்து நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆன் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தாங்க ஃபைனலி த ஃப்ரிட்ஜ் இஸ் cleaned after 4 months. Hope I maintain this for at least 2 months. Meet you in the next video. Thank you. Bye bye.